தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுகின்றார், திமுக கூட்டணியில் இணைகின்றார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுகின்றார், திமுக கூட்டணியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சிகள் இருந்தன. பாரதிய ஜனதா கட்சியே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுக படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவிவிட்டன. தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலகுகிறது, அது திமுக கூட்டணியில் இணைகிறது. திமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து விட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிரி கட்சியாக இருந்த அதிமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்த ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாத காரணத்தினால் திமுக கூட்டணியில் இணைய உள்ளது. இதற்காக திமுக தலைவர்களிடம் ஜி.கே. வாசன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து விலக தமிழ் மாநில காங்கிரஸ் முடிவு செய்ய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் முறைப்படி திமுக கூட்டணியில் இணையும். வருகிற உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க தமிழ் மாநில காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவிவிட்டன. தற்பொழுது அதிமுக கூட்டணியும் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.